நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, கிரகநிலை எப்படி இருக்கு. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது சந்திரன் நீச்சம் வரக்கூடிய ஒரு ராசி, செவ்வாய் ஆட்சியாக உள்ள ஒரு ராசி. அதில் சூரியன் விருச்சிக ராசியில தான் சஞ்சரிப்பார். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு பயம், சந்தேகம், ஒரு முரட்டுத்தனம் இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கிட்ட அதிகமாக காணப்படும். அன்பு செலுத்துவதில் இவங்களை விட்டால் யாருமே இல்லை. அதே மாதிரி பகை பாராட்டுவதிலையும் இவங்களை விட்டால் வேற ஆளே இல்லைன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் அரைக்குறையாக விட்டு எதையுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். எல்லாவற்றையுமே முழுமையாக நிறைவாக கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். விருச்சிக ராசி நீர் ராசி என்பதனால மனம் பார்த்தீங்கன்னா கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மமாகவும் நிறைந்திருக்கும். அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மன அழுத்தம், மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெறித்தனமானவங்க, கடும் வேகத்துடன் செயல்படுவாங்க அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் பதிவிடுங்க. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் புதன், சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரகங்கள் இவ்வாறு வலம் வருது. இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். மற்றவங்க செய்ய தயங்குற ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. எண்ணிய செயலை எண்ணியவாறே செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த மாதத்துலேயும் நீங்கள் எண்ணிய விஷயத்தை எண்ணிய நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் எங்கேயாவது செல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. இந்த டைமு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க, அவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த அந்த இடையூறுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சிந்தித்து செயல்படுவீங்க. உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நிதி உதவி கரெக்டான டைமில் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய சிந்தனை இந்த டைம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் இந்த டைம் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன உரசல்கள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு காரியத்துலையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பேசாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் பேச்சில் ரொம்ப இனிமையாக இந்த டைம் பேசுவீங்க. பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது. அதனால் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையுமே நீங்கள் பேசி சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும். இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கைகூடி வரும். இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வளம் வருவீங்க.
இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப மன உறுதியோடு இருப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மன துணிவோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோர்ந்து போக மாட்டீங்க. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் சிறப்பாக சிந்திப்பீங்க. நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்வழியில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதுவே பல பேருக்கு பிரச்சனையாக அமைந்துடும். அதனால் உங்களை சுற்றி எந்நேரம் ஒரு 4-5 எதிரிகள் உருவாகிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில், அதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, ரகசியமாக இருங்க. வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேங்கிற பேரில் எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுடைய எதிரிகள் பொறாமப்படுவாங்க. கவனமாக இருங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த டைமு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய உழைப்பு இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் அதிகமாக லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இறைவனுடைய ஆசி பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கும். வேலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், கடின உழைப்பு, உங்களுடைய புத்தியில் நல்ல ஒரு தெளிவு, இதெல்லாம் இருக்கிறதுனால வாழ்க்கை பாதையை கூட ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பசு மாட்டிற்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அருகில் ஏதாவது பசு மாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். முடிந்தால் உங்களால் தினமுமே செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே தொழிலில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் இந்த டைம் நினைப்பீங்க. அதற்கான வாய்ப்பு தானாக அமையும். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நபரோடைய அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும். அவர் மூலிமா நல்ல ஒரு தொழில் தொடங்குவீங்க. நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். மறைமுகமாக போட்டிகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இனி வலம் வர போகிறீங்க. உடலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பாதிப்பு, பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் செலவு குறையும். மருத்துவ செலவு கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த டைமு உடனுக்குடன் மருத்துவ உதவி செஞ்சுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு நீண்ட நாளாக இது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறத விட டக்குன்னு அதை உடனே மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெற்றீங்க அப்படின்னா பெரிய செலவு எதுவும் வராது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்கு சந்தையில் போட்ட இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கூட்டாளர்களுக்கு தேவையான அளவுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் இந்த டைமும் வழங்குவீங்க. அதனால் உங்களுடைய கூட்டாளர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த அனுச நட்சத்திரக்காரங்க இனி வலம் வர போகிறீங்க. இதுனா வரைக்கும் இருந்த அந்த கவலை இனி உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். கடன் தொல்லையும் படிப்படியாக குறையும். மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகமாக போகுது. அதனால் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்தில் இருந்த அந்த இழுபறி நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். சகோதரிக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தோடு எங்கேயாவது சேர்ந்து வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வருவீங்க. அப்போ கொஞ்சம் நட்போடையே இருங்க. வீணாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சாரை பொறுத்தவரையிலும் விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆறுமுகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க.
ஏதாவது அருகில் முருகப்பெருமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது அந்த முருகப்பெருமானை போய் தரிசிச்சுடுவாங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன். முடிந்தால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நன்றி.